ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஊஜு தான் ராவானியும் ஹாசியும் இவனுக்கு வேலை செய்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டான்ல. ஸோ அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்த காட்டினாங்கன்னா அந்த இடம் பாலடைஞ்சு கிடக்குது. அங்கே தான் இவங்க 2 பேர் தூங்கணுங்கிறான். அப்போ ராவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் முடியாது, நான் எப்பேற்பட்ட ராஜபரம்பையிலேருந்து வந்திருக்கேன், நான்லாம் இங்கே படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஊஜுவை காணோம். அதுக்கப்புறம் வெளியே போய் பேசினா அவன் சொல்கிறான், நீங்கள் என்னோடய கடையை இது பண்ணிட்டீங்க, இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பேச நான் போலீஸ் கடை போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அவனும் சொல்லிகிட்டு இருக்கான், அதெல்லாம் பண்ணாத, நான் தான் உனக்கு வந்து பிரெட் பண்ணி தரேன் அதெல்லாம் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஊஜோட அண்ணனே வந்துடுறான். அவனுங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இவன் யாருன்னெலாம் கேட்டுட்ருக்க. இவன் என்ன சொல்லுவான், நான் பெரிய அரச குடும்பத்தில் வந்திருக்கேன் அது இதுன்னு சொல்லுவான்ல. அதை அவன் பேசுகிறக்கெல்லாம் ஊஜு தான் சமாளிச்சுட்டு இருக்கான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி. அப்படியே இவங்க கை கொடுக்க போக அப்போ ஊஜு என்ன நினச்சான்னு தெரில, அவங்க கை வந்து அவனுங்களே யோசிச்சு கொடுத்துருக்கானுங்க. பட் ஊஜு வந்து அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்து வெளியே அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தா அவன் ராவன் கடை சொல்லிடுறான், இங்கே பாரு நீ இங்கே தான் தங்கணும்னு சொல்லிடுறான். அதோட அங்கே இவனோட மிஷின் ஏதோ ரிப்பேராக இருக்கும் போல். ஸோ அதை பற்றி இவன் புலம்பிகிட்டு இருக்க. ராவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஜு வந்து பிரெட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பா நிறைய குறிப்பெலாம் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே பண்ணிகிட்ருக்க. அப்போ ராவன் வந்து இதில் பார்த்துடுறான், இந்த மாதிரி சமைக்கும் போது நல்ல மெமரிஸோடு சமைக்கணும்னு சொல்ல. அப்போ ஊஜு சொல்கிறான், எனக்கெலாம் அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் இல்லைன்ட்டு. அப்போ ராவனுமே, இங்கே பாரு உனக்கான நல்ல மெமரிஸை மட்டும் நீ நினச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு அவனும் ஊஜு கூட சேர்ந்து அந்த ப்ரெட்டை பண்ணுறான். அப்படியே ஊஜு நினைக்கிறதெல்லாம் அவங்க அம்மா அப்பா கூட சின்ன வயசில் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு ஒரு 5 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ அப்போ பண்ணதெல்லாம் தான் அவன் நினச்சி பார்த்து அதை ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைட்டான இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஊஜு மனசு தெரியலன்னா வந்து பேசுவான் போல். ஸோ சொல்லிகிட்ருக்கான், அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெட்டு நல்லா இல்லைன்னு கூட ராவுன் சொல்லியிருப்பான்ல இவன் செய்கிறது, அதை பற்றி சொல்கிறான். அப்போ ஊஜு என்ன சொல்கிறான்னா, முதல்லலாம் நாங்கள் நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், பட் இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்கே பழைய டேஸ்ட் எனக்கு வரவே மாட்டேது. எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக செய்வார் தெரியுமா, அது டேஸ்ட் அப்படி இருக்குன்ட்டு இவன் சொல்லிகிட்ருக்கான். சரி ஊஜுன்னு பேக்கரி நேம் வச்சேன்னு கேட்டால் ஆக்சுவலாக அதோட மீனிங் வந்து ஸ்பேஸ்னு அர்த்தம். ஸோ ஸ்பேஸ் பேக்கரின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் அம்மா சூஸ் பண்ணதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஜு வந்து நான் அடுத்த நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுப்ப வேணான்னு பார்த்துட்டு ஹாசியும் ராவுனும் மட்டுமே பேக்கரிக்கு தேவையானதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுங்க என்னமோ மாயமந்திரம் போடுறானுங்க, அது இதுன்னு பண்ணி சூப்பராக சமைச்சிட்றானுங்க. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு ஃபுட் விளாகர் வரா. அந்த பொண்ணு வந்து இப்படி வரும்போதே நல்லா லைவில் பேசிட்டு தான் வரா. அப்புறம் இவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் போடுறவன், ஸோ எனக்கு வந்து நீங்கள் தான் காசு கொடுக்கணும், நான் இதுக்கெலாம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவனுங்களும் பார்க்குறானுங்க என்னென்னு புரியாமல். அப்புறம் அந்த பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்ருக்க. அவளுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. என்னது இது மேலே க்ரீம்னு நினச்சா இப்படி இருக்குது, என்னது நீங்கள் ட்ரிங்க்கில் வந்து மயோனிஸை மேலே வச்சு தரீங்களான்னு கேட்டுட்ருக்கா. அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட்டு பார்த்தோம், அது நல்லாவே இல்லை, காரமாக இருக்குது, நீங்கள் யாரும் இங்கே வராதிங்கன்ட்டு அவளோட லைவில் ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே இப்படி பிரச்சனை ஆகிட்டுருக்க. ராவன் என்ன பண்ணுறான்னா மேலே போய் ஊஜு எழுப்புறான். ஊஜு பக்கத்தில் போய் எழுப்ப ஊஜுவே பயந்துடுறான், நீ என்னடா இங்கே பண்ணுறேன்ட்டு. அப்போ நாங்கள் பேக்கரி ஓப்பன் பண்ணிவிட்டோம், டைம் என்னன்னு பாருன்னு சொல்ல. அப்புறம் ஊஜு அவசரமாக ரெடியாகி வரான். வந்து பார்த்தா கீழே தான் இப்படி பிரச்சனையாக கிடக்குது. ஆனால் ஊஜு வந்து அந்த பொண்ணுக்கிற மரியாதையை தான் பேசுகிறான். பட் ராவன் என்ன சொல்கிறான்னா, யார் இந்த பொண்ணா கிளைண்ட்டு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே லைவில் சொல்கிறா, அட்லீஸ்ட் ஓனராச்சும் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறான், இந்த ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப திமிராக பேசுகிறாங்கன்ட்டு. அவன் தாயில் தானே பேசிகிட்டு இருக்கான், இவங்களாம் கொரியன். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி கேட்டுட்ருக்கான். அப்பையும் ராவன் வந்து நான் ஒரு பிரின்ஸு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஓ பிரின்ஸ் தான் இங்கே இருக்கீங்களாங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாசியை பார்த்தோம், அவனை கடுப்பேற்றுற மாதிரி பேச, அவன் தான் டாக் ஆட தானே பண்ணுவான், அந்த பிள்ளையை கடிக்க போயிடுறான். அப்புறம் இவனுங்க பண்ணதுக்கெல்லாம் ஊஜு இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சுருக்கான். அதோட இவன் சொல்கிறான், இங்கே பாரு அவங்க நல்ல ரிவ்யூ சொன்னால் அது ஃபேமஸ் ஆகும், நீங்கள் இப்படி பண்ணி வச்சிங்கன்னா என் பிஸ்னஸ் என்னத்துக்கு ஆகிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஹாசி கேட்குறான், அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன வேலைக்கு எடுத்தீங்கன்ட்டு. அப்போ இவனுமே ஹாசியோட முடிவு பிடிச்சிக்கு திட்டுறான், இங்கே பாரு உங்களை என்ன நான் வேணும்னு வேலைக்கு எடுத்தேன், நீங்கள் பண்ணி வச்ச எல்லா இதையும் சரி பண்ணுறதுக்காக தானே வேலைக்கு எடுத்தேன்ட்டு.
அப்போ ராவன் திட்டுறான், இங்கே பாரு அந்த லூசு பொண்ணு சொல்கிறதே கேட்டுட்ருக்கியே, நீ ஒரு டைம் ஆச்சு அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தியான்ட்டு. அதுக்கப்புறம் இவனும் யோசிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறான், இதெல்லாம் நான் என்னோடய ஃபுட்டில் ஆடே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறான். மறுபடியும் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ராவனுமே என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துட்ருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை காட்டுறாங்கன்னா அந்த பொண்ணு யாரு கூடயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு. நான் அந்த பேக்கரி கொடுத்த ரியாக்ஷன் வீடியோ நல்லா போயிட்டுருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பேக்கரியில் எதுவுமே சரி இருக்காத மாதிரி தான் அந்த பொண்ணு பேசுது. இதெல்லாம் அந்த இன்னொருத்தன் இருப்பான்ல, ஏலியன்ட்டு இன்னொருத்தர் இருப்பான், இவங்களெல்லாம் பார்த்து நான் திரும்ப ஊருக்கு போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் பார்த்துட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், நீ ஏன் அந்த பேக்கரியை கெடுக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு. அதோட இந்த பொண்ணு ஏலியன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம், அவன் ஏலியன்னு சொல்கிறான், அந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம். இவன் மெயினாக அதுக்காக தான் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணுமே அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அந்த பேக்கரியை கட்டி நான் ரிவ்யூ சொல்கிறது நீ ஏன் கேட்குறேன்னு சொல்ல. ஸோ இவன் கேட்குறான், நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு. அதுக்கு அந்த பொண்ணும் அவன் ஏலியன் சொன்னான்ல அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்ல இவன் சாக்காயிட்டான். அப்புறம் என்னென்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டான். அப்போ மற்ற ஏலியன்ஸ் கட்டி சொல்லிகிட்டு இருக்கான், இவளுக்கு நம்மளை பற்றின உண்மையெல்லாம் தெரியும், இவன் மட்டும் அது வெளியே சொல்லிட்டானா அப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒருவேளை இவன் திரும்பி போகிறது ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு நினச்சி தான் அந்த பொண்ணு இங்கே கட்டி போட்டிருக்கான் போல். இன்னொரு பக்கம் ஊஜுவோட கடையில் அவங்க அண்ணனுமே வந்துட்டான். அவங்ககிட்ட ட்ரை பண்ண சொன்னான். உண்மையாலே இந்த டிஷ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு, அதோட பேரில் அவன் கேள்விப்பட்டிருப்பான், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன், இதுக்கு என்ன எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் இவனுங்க சொல்கிறானுங்க, அது ஜஸ்ட் நான் எங்கே மெத்தட்லாம் போட மாட்டோம், எங்கள் கை பக்குவமே அது வந்துடும், அதுலேயே வந்து நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இவனுக்கு சொல்லி போடுறானுங்க. அப்போ அவங்க அண்ணனுமே சொல்கிறான், இங்கே பாரு உஜு, நீ எதுவும் கவலைப்படாத, இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக கடை இம்ப்ரூவ் பண்ணிடலாம், இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி நீ எதுவும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் தலையை கோதி விட்டுட்ருக்க. ராவன் பார்க்குறான், என்ன நீங்கள் இப்போ 2 பேர் லவர்ஸாட்ட நடந்துக்கிறீங்கன்ட்டு. அப்போ இவனுங்களும் பார்த்தா அப்படியே தெரியுது, நாங்கள் 2 பேர் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. ஹாசிமே ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பிரின்சஸோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால போன எபிசோடில் அவன் வரான். அவன் வந்து பிரின்சஸ்ன்னு கூப்பிட்ற. இப்போ அந்த பிரின்சஸ் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம பிரின்சஸ்னால் கேர்ள் தான் நினச்சிருப்போம், ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகுறது ஒரு பாயே. இந்த பூமிக்கு தான் நீ ஓடி வந்தேன்னு ராவனை பார்த்து கேட்டுட்ருக்க. ஹாசி என்ன பண்ணுறான்னா ராவனை தடுக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். பட் ராவனை வந்து அவனை தள்ளி நிற்க சொல்லிட்டு அவன் இப்போ வந்து அந்த பிரின்சஸுக்கு மரியாதை தரான். அதுக்கு அந்த பிரின்சஸுமே, நீ ஏன் அந்த கல்யாணத்தை விட்டு ஓடி வந்த, ஒருவேளை இந்த ராவனுக்கும் இப்போ இந்த பிரின்சஸ்னு வந்திருக்கான்ல அவனுக்கும் தான் மேரேஜ் முடிவு பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அங்கே இருந்தால் ராவன் ஓடி வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவனும் கேட்குறான், நீ ஏன் ஓடி வந்த, அதுவும் இப்போ நீ வந்துட்டனால உன்னோட நாடே எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்குது தெரியுமா, எனக்கும் தான் உன்னை பிடிக்கல, உன் ஸ்டைல் கூட பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை தான், ஆனால் இப்போ நான் உன்னை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டா உங்கள் அப்பாவுக்கு தந்த வாக்குப்படி உன்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸுக்கு ஆவல் அடக்கலை. அதனால் அவன் கேட்டுடுறான், ஆமாம் பிரின்சஸ் தானே நீங்கள் சொன்னீங்க, பட் இது நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னு கேட்க அப்பா அவன் விளக்கம் கொடுக்குறான். ஆக்சுவலாக எங்கள் நாட்டுப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கவங்களா பிரின்ஸ், ப்ரெட்டியாக இருக்கவங்களா பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ராவன் சொல்கிறான், இப்போ எதுக்கு நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்கு வந்த மாதிரி சொல்லுன்ட்டு. ஆனால் அந்த பிரின்சஸ் அதுக்கெலாம் பதில் சொல்ல அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணு, நம்ம பூமியிலேயே கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம், ஏன்னா ஸ்பேஸ்லலாம் ஒரு லவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தானேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இருக்கான்ல அவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறான். ஸோ இவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரில. அதுக்கப்புறம் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் தான் ராவனை ஒரு பழைய இடத்துல போட்டு விட்டான்ல. ராவன் திடீர்னு எழுந்திரிச்சு அவனுக்கு அங்கே தூங்க பிடிக்கல போல். ஊஜியோட பெட்லேயே வந்து படுக்க போகிறான். அங்கே வேற ஊஜி எழுந்திரிச்சு கத்திடுவானு பயந்து தான் படுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை கட்டி போட்டிருந்தாங்கல்ல அவள் எஸ்கேப் ஆகிட்டா. எஸ்கேப் ஆகும்போது கூட லைவில் வந்து அந்த பேக்கரி பற்றி தப்பாக சொல்லிட்டு தான் இருக்கா. அதோட வேறு யாருக்கிட்டையோ மிஸ்டர் நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு தெரில. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வேறு அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.